Alhamdulillah, Alhamdulillahi, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய அடிமைகளாக இருக்கிற நமக்கு ஒவ்வொருவருக்கும் பலவிதமான தகுதிகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். சிலருக்கு பதவிகளை வழங்கியிருக்கிறான், சிலருக்கு செல்வத்தை வழங்கியிருக்கிறான், செல்வாக்கை வழங்கியிருக்கிறான், சிலருக்கு பட்டம் படித்து அந்த பட்ட படிப்புகளை வழங்கியிருக்கிறான். இப்படி பலவிதமான தகுதிகள் வழங்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம். இப்படி தகுதிகளை பெற்றிருக்கக்கூடிய நாம் அந்த தகுதியை வைத்து மற்றவரிடத்தில் அகந்தை கொள்ளக்கூடியவர்களாகவும் பெருமை அடிக்கக்கூடியவர்களாகவும் தன்னடக்கம் இல்லாதவர்களாகவும் இருக்கிறதை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். நம்ம கொஞ்சம் படித்தவர்களாக இருந்தால் படிக்காத மக்கள் மத்தியில் நம்மளை உயர்வாக நினைத்துக் கொள்கிறோம். நம்ம செல்வந்தர்களாக இருந்தால் ஏழை மக்கள் மத்தியில் நம்மளை கொஞ்சம் உயர்த்தியாக காட்டிக்கொள்ளணும் என்று நினைக்கிறோம். ஒரு அதிகாரம் நம்ம கையில் இருக்கும் என்று சொன்னால் அதிகாரத்திற்கு உட்பட்ட மக்கள் மத்தியில் நம்ம கொஞ்சம் உயர்வானவர்கள், உன்னை விட நான் ஒட்ட மாட்டேன் என்று நினைக்கிற காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் பெருமையுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் தன்னடக்கம் வேணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னடக்கம் இருக்க வேண்டும், பணிவு இருக்க வேண்டும். அந்த பணிவு தான் ஒரு மனிதனை உயர்த்தும் என்பதை இஸ்லாம் ரொம்ப அழுத்தமாக வற்புறுத்துகிறது. அந்த பணிவு என்று சொன்னால் நம்ம எல்லாருமே நினைத்து கொண்டிருப்போம், நம்ம பணிவாத்தானே இருக்கிறோம். ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள் என்று சொன்னா பணிவுக்கு மாற்றமாக நடந்து கொண்டு நாம பணிவாத்தான் நடக்கிறோம், நம்ம திமிரா நடக்கலையே என்று ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே அப்படி முடிவு செய்து கொள்கிறார்கள். ஆனா பணிவு என்பதற்கு இஸ்லாத்தில் நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. நீங்க பணிவானவர்கள் என்று சொன்னால் பல காரியங்கள் உங்கள்கிட்ட வெளிப்பட வேண்டும். அப்படி இருந்தா தான் உங்கள்கிட்ட பணிவு இருப்பதாக அர்த்தம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் உலகத்தில் எந்த மனிதனும் அடையாத உச்சத்தை அவங்க அடைந்திருந்தார்கள். மார்க்கத்தின் பெயரால ஒரு தனி செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு. அவங்க வாழ்ந்த காலத்தில் உலகத்தில் இருக்கிற ஆட்சிகளை எல்லாம் விட பெரிய ஆட்சி அவங்க ஆட்சி தான். உலக வல்லரசு அன்றைக்கு அவங்க மட்டும்தான். பெரிய பெரிய பாரசீக ரோம சாம்ராஜ்யத்தை எல்லாம் வீழ்த்துகிற அளவுக்கு அவங்களே நபிகள் நாயகத்தினுடைய பெயரை கேட்டால் பயப்படுகிற அளவுக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபராக இருந்தார்கள். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு அதிபராக இருந்தும், மதத்தை நிறுவிய ஒரு தலைவராக இருந்தும், அவர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய தொண்டர்களை பெற்ற ஒரே தலைவராக உலகத்தில் இருந்தும் கூட அவர்கள் எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட நடந்து கொண்டார்களோ அதுதான் பணிவுக்கு நமக்கு அடையாளம். அப்படி திமுறாக நடப்பதாக இருந்தால் அவங்களுக்கு அந்த தகுதி முழுசாக இருக்கிறது. எல்லாரையும் விட மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த பணிவு இல்லை என்று எப்படியெல்லாம் காட்டினார்கள் என்று சொன்னா அதுல முக்கியமான ஒரு அடையாளம், பிற மக்களோடு நீங்கள் எப்படி பழகுகிறீர்கள், மக்களோடு கலந்து வாழும் பொழுது நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்பதில் தான் அந்த பணிவு முக்கியமாக வெளிப்படுகிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் மக்களோட மக்களா இருந்தார்கள், தனக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது, தகுதி இருக்கிறது என்பதை எல்லாம் அந்த நேரத்தில் காட்டுவார்கள். மார்க்கத்தை சொல்லுகிற நேரத்தில் அழுத்தமாக அதை சொல்வார்கள், உத்தரவு போடுவார்கள். சட்டதிட்டங்களை யாருக்கு அஞ்சாமல் சொல்வார்கள். மன்னர் என்கிற முறையில், ஆட்சி தலைவர் என்கிற முறையில் என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் எடுப்பார்கள். ஆனால் அதை விட்டு வேற ஒரு கிரவுண்ட் மனிதனுக்கு இருக்கிறது. வெளி உலகத்துக்கு வந்து விட்டால் மக்களோட மக்களாக கலந்து விட்டோம் என்று சொன்னால் அப்ப ஒவ்வொரு வினாடியிலையும் நான் தான் ராஜா, நான் தான் அதிபர் என்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தார்களா, அந்த மக்கள்ல ஒருவராக நடந்தார்களா? அவங்க நடந்த அளவுக்கு நீங்கள் நடந்தால் தான், அதை விட கம்மியாக நடந்தால் தான் பணிவுன்னு அர்த்தம். அவங்களோட மேல நடந்தோம் என்று சொன்னால் பணிவு இல்லை. பணிவு இல்லாமல் நம்ம பணிவு நினைத்து கொண்டிருக்கிறோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் நடப்பாங்க, அவங்க வரலாற்றில் பல சம்பவங்களை ஒவ்வொன்றாக உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல ஆட்சி தலைவராக இருந்த நேரத்தில் தொழுகை நடத்துவாங்க. சுபுஹ் தொழுத உடனே தினசரி ஒரு நிகழ்வு அந்த பள்ளிவாசல் நடக்கும். சுபுஹ் தொழுதவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில உட்கார்ந்து விடுவார்கள்.
எது வரைக்கும் உட்கார்ந்து விடுவார்கள்? சூரியன் உதிக்கிற வரைக்கும். ஏன்னா சூரியன் உதித்த பிறகு தொழ வேண்டி இருக்கிறனால, லுகா தொழுகிறது அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால சுபுகு தொழுத உடனே சூரியன் உதிக்கிற வரைக்கும் பள்ளியில அமர்ந்திருப்பார்கள். மக்களும் அமர்ந்திருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருப்பார்கள், மக்களுமே அமர்ந்திருப்பார்கள். அப்ப சூரியன் உதிச்ச உடனே தான் எழுவது அவங்களுடைய வழக்கம். உட்கார்ந்து இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்க? மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வரிசையில் இருக்கிறாங்க, மக்களை பார்த்து உட்கார்ந்துருவாங்க சலாம் கொடுத்தவன. இப்படி மக்களை பார்த்து அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் எதிரில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவசர உள்ளவங்க போயிருவாங்க. சூரியன் உதித்த பிறகு ரசூலுல்லாஹ்வோட நாமளும் உட்கார்ந்து இருப்போமே என்று இருக்கிற அந்த மக்கள் என்ன செய்வார்களாம்? அவங்களுக்கு மத்தியில பல விஷயங்களை பேசிக்கொண்டு அறியாமை காலத்தில் நடந்த கூத்துக்களை எல்லாம் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரித்துக் கொண்டிருப்பார்கள். முன்னாடி யார் இருக்கிறா? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, ஒரு சக்கரவர்த்தி இருக்கிறார், ஒரு அதிபர், நாட்டின் அதிபர் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் மதிக்கிற அந்த மக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிற அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அப்படி ஹதீஸ்ல வருது, எப்படி வருதுன்னு கேட்டா, ஃபயஹுதுன யதஹத்தஸூன, அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அவங்க விஷயம் வேலை முடிஞ்சிச்சு, தொழுகை வரைக்கும் தான் அவங்க இமாம். தொழுது முடித்த பிறகு அவங்க மக்கள்ல ஒரு ஆள் ஆயிடுறாங்க. நீங்க எல்லாரும் உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வேற வேற விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஃபயஹுதுன ஃபி அம்ரில் ஜாஹிலியா, அறியாமை காலத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்து பேசிக்கொண்டு, இப்படிலாம் நம்ம நடந்தோமே, இப்படி கிறுக்குத்தனமான காரியங்கள்லாம் செய்தோமே என்று இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் அவர்கள் செய்த சில பைத்தியக்காரத்தனமான காரியங்கள்லாம் செய்தார்கள். அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி அவங்களை சிரித்துக் கொள்வார்கள். இப்படி நாம் இருந்திருக்கிறோம் என்று சிரிப்பார்கள். அவங்க சிரிக்கிறதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபயத்தபஸ்ஸமு, அவங்களும் புன்னகை பூப்பார்கள். என்ன ஏன் முன்னாடி சிரிக்கிறீங்க? ஏன் முன்னாடி நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் யாரு, நீங்க யாரு? அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தார்களா? அல்லது மக்களுடைய பேச்சைக்கு அவங்க வேண்டாம் அந்த பேச்சில் கலந்து கொள்ளாம இருக்கலாம், மக்கள் என்ன பேசுறாங்கன்னு பாக்குறாங்க, அவங்க பேசுறது உளுந்து சிரிக்கிறாங்க, பல காரியங்களை ஒருத்தர் 2 பேர் 3 பேர் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் பார்த்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மகிழ்ச்சியோடு நம்ம முன்னிலையில வைத்து அப்படி பேசுகிறார்களே என்று சந்தோஷப்பட்டு ஃபயத்தபஸ்ஸமு, அவர்கள் புன்னகை பூப்பார்கள். இது ஒரே ஒரு நாள் நடந்ததல்ல, அன்றாடம் நடக்கிற நிகழ்வு. சுபுஹ் தொழுகை முடிந்த பிறகு தினசரி இதே மாதிரி காரியம் நடக்கும். இப்ப இப்படியான ஒரு நிலையில நீங்கள் ஒரு தலைவராக, ஒரு அதிபராக, ஒரு முதல்வராக, ஒரு கலெக்டராக நீங்கள் இருந்தால், கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போறீங்க, மக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மனு கொடுத்த பிறகு என்ன செய்யுங்க? ஏதாவது பேசாத, கலெக்டர் முன்னாடி பேசுவியா? முதல்வர் முன்னாடி பேசுவியா? தாசில்தாருக்கு முன்னாடி பேசுவியா? போலீஸ்காருக்கு முன்னாடி பேசிடுவியா என்று அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது பேசிக் கொள்வார்களே, ஆனால் அது அவங்களுடைய கௌரவத்துக்கு குந்தகம் என்று உலகமெல்லாம் நினைக்கும் பொழுது இவர் எப்படி நினைக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அந்தஸ்துக்கு எனக்குன்னு ஒரு மரியாதை வேணாமா? நான் இருக்கிற சபையில் எப்படி உங்களால் பேச முடிகிறது? உங்க காரியங்களை பேச முடிகிறது, உங்களால் சிரிக்க முடிகிறது என்று கேட்காமல் அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னா பணிவுக்கு அடையாளம் தான். பணிவு என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தில் உள்ளவர்களா இருந்தாலும் சரி, அந்த அந்தஸ்துக்குரிய காரியங்களை செய்யும் போது அந்த சீட்ல உட்கார்ந்து கொள்ளுங்கள். நீங்க நீதிபதியா? கோர்ட்ல நீதிபதி. கோர்ட்டுக்கு வெளியே வந்தால் மனுஷனாக வாருங்கள். நீங்கள் மருத்துவரா? உங்களுடைய கிளினிக்ல தான் நீங்கள் மருத்துவர். அதை விட்டு வெளியே வந்தீங்கன்னா மனுஷனா வாங்க. கிளினிக்ல நீங்க தான் பார்க்கணும், நீங்க தான் உட்கார்ந்து இருப்பீங்க, நீங்க தான் வைத்தியம் பண்ணுவீங்க. நீங்க ஒரு பள்ளிக்கூடத்து ஆசிரியரா? அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரா இருங்க. வெளியே வந்த மனுஷனா வாங்க. எல்லா மனிதனை போல மனிதனா வாருங்கள் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த பாடமாய் இருந்ததுனாலதான் இந்த மாதிரி அவங்க முன்னால் நடக்க முடிந்தது. இப்படி நம்மால் நடக்க முடியுமா? நம்மை விட சின்னவர்களாக கருதக்கூடியவர்கள் நமக்கு முன்னாடி சிரித்தால், வீட்டுல கூட சரி, வீட்டுல கூட என்ன செய்வாங்க? 2 ஆள் இருந்தால் எதிர்ப்பு பேசிட்டு இருப்பாங்க. சின்ன பிள்ளைல ஏதாவது விளையாண்டு அலட்டுறது, ஒரு தகப்பன் அலட்டுறது, என்னடா விளையாட்டு ஏன் பேசினா உங்களுக்கு என்ன, அந்த பிள்ளைல அது பேசிட்டு போகுது என்று உங்களால் எடுத்துக்கொள்ள முடியல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் ரொம்ப லைட்டா எடுத்துக்கிடுவாங்க. பணிவுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, மக்கள்கிட்ட எப்படி பழகுறீங்க, அதுதான் பணிவுக்கு உரிய முக்கியமான அடையாளம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளி வாசலுக்கு வர்றாங்க. வந்தா இஸ்லாமிய நம்ம மார்க்க சட்ட பிரகாரம் கிப்லா பக்கம் எச்சு துப்ப கூடாது. எச்சு துப்புறதா இருந்தா என்ன செய்யணும்? நீங்க வலது பக்கம் துப்பாதீங்க, கிப்லா பக்கம் துப்பாதீங்க, வெளியே போய் துப்பிட்டு வாங்க, இல்ல காலு கீழே துப்பி மண்ணை போட்டு மூடிடுங்க. அது மண் தரை பள்ளிவாசல், அது இங்கே இருந்து போயிடாதீங்க, மண்ணால் மூட முடியணும். மண்ணை போட்டு மூடி விடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, கிப்லா திசையில உள்ள சோத்திலேயே எச்சு துப்பி வச்சுட்டாங்க. யாரோ எச்சோ சளியோ என்று வருகிறது.
மூக்கு சளியை ஓலை எச்சி தூப்பி வச்சிருக்காங்க. நேரம் நிக்குது, செவத்துல இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்தா என்ன செய்யறாங்க? எல்லாரும் கூப்பிட்டு தொடங்க கழுவுங்க என்று சொன்னார்களா? அவர்களே ஒரு பொருளை எடுத்து தன் கையால் சுரண்டாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தருடைய உமிழ் நீரை, எச்சியை, சளியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கையால் சுரண்டி எடுக்கிறாங்களே. இப்படி எடுக்கிறதுக்கு நம்மில் எத்தனை பேருக்கு மனசு வரும்? அதுக்கு தான் அவர் இருக்கார்ல, அதுக்கு தான் இவர் இருக்கார்ல. நம்மளை விட தகுதியில் குறைந்த எத்தனை பேர் இருக்கிறார்களே. ஒரு தூசி கிடந்தா கூட மோதினார் கூட்டு அதை எடுத்து போடு என்றுதான் பள்ளிவாசல சொல்லுவாங்களே தவிர அந்த பாக்குற முத்தவழி அதை செய்வாரா? அவர் அந்த தவறுகளை திருத்துவாரா? திருத்த மாட்டார். இந்த இடத்துல சுவிட்ச் இருக்கு ஃபேனை போடுறதுக்கு, அங்க உள்ள ஆளை கூப்பிட்டு ஃபேனை போடும்பார். இவர் கையை எட்டி போட்டுடலாம். ஆனா அவர் என்னவா நினைக்கிறாரு தன்னைய, நான் தானே இதுக்கு பொறுப்பாளர். இப்படிங்கிற மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துல, ஒரு மதரசாவுல, ஒரு பள்ளிவாசல்ல, ஒரு நிர்வாகத்துல, ஒரு அலுவலகத்துல, எல்லாத்திலும் இது நடக்கிறது. ஏன் நம்ம கண்ணால் பார்க்கிறது நாம ஏன் செய்யக்கூடாது? ஏன் செய்ய முடியலன்னு கேட்டா நம்மகிட்ட பணிவு இல்ல. நம்ம மேலானவன் நமக்குள்ள இருக்கு, நமக்கு தெரியறது இல்ல. அவனை போய் இது போடுன்னு சொன்னா இழிவான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையில் என்ன, எதனால இப்படி நம்மளால சொல்ல முடியுது? ஏன் அவர்களுக்கு சொல்ல முடியல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்ல முடியல? யாராவது சுத்தம் பண்ணுங்கப்பா, என்னப்பா வச்சு கவனிக்க மாட்டீங்களான்னு ஏன் கேட்க முடியல? அது அறிவுரை சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்கன்னு பிறகு அறிவுரை சொல்லுவாங்க. அதை தொடச்சு சுப்புறப்படுத்தினது யாரு? இது புகாரில 407வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து அவ்வளவு அந்தஸ்து மிக்கவராக இருந்து லேசா கண் சாடை காட்டினால் செஞ்சிருவாங்க. இதை செய்ய சொன்னா லேசா இப்படின்னா போதும், உடனே நான் நின்று போட்டி போட்டு கொண்டு இந்த சஹாபாக்கள் செய்ய தயாரா இருந்தாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பாக்குறாங்க? அவர் மனுஷன், நான் மனுஷன். அவர் பார்த்து அவர் செய்யட்டும், நான் பார்த்தா நான் செய்வேன். என் கண்ணில் அந்த அசிங்கம் பட்டு விட்டால் நான் துப்புரவு பண்ணுவேன், அவர் கையில் பட்டு விட்டால் அவர் துப்புரவு செய்யட்டும். இப்படி கத்து கொடுத்ததுனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூலால் இப்படி இருக்க முடிந்தது. இப்படி நீங்கள் இருப்பீர்களா? உங்க வீட்டுல அப்படி இருக்கிறீங்களா? வீட்டுக்கு நுழையிறீங்க, வைக்க வேண்டிய இடத்துல ஒரு பொருள் இல்ல, இங்க வாடி, இப்படி அப்படி சொல்றீங்களா? யாருக்கு ஒதுக்கி வைக்க வேண்டியதானே? ஒரு பொருள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது, ஒரு பொருள் இடத்துல இருக்குது, தவறா வச்சுட்டாங்க, உங்க மனைவி வச்சுட்டாங்க, பிள்ளைகள் வச்சுட்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ள இப்படி நடக்கிறோமா? அப்பனா என்ன திமுரு இருக்குன்னு அர்த்தம். நம்ம பணிவான ஆண்டு உலகத்துக்கு பேசிக்கிறோம். இது இப்ப உங்களுக்கு கீழே உள்ள இடத்துல திமுறை காட்ட முடியும், மேல காட்ட முடியாதுல. மேல உள்ள இடத்துல பணிவான ஆள் மாதிரி இருக்கிறீங்க, வேற வழி இல்லை உங்களுக்கு. உங்களுக்கு மேல உள்ள இப்படி திமுறை காட்ட முடியும், கீழே உள்ள ஆட்டுல என்ன செய்றீங்க? உங்களுடைய அந்த ஆணவத்தை காட்டிடுறீங்க. அப்ப வீடுகள்ல ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னு சொன்னா அதை நீங்க சரி பண்ண வேண்டியதானே? அந்த குறையை நீங்கள் தவறான இடத்துல இருந்து வேற இடத்துல எடுத்து வைத்து விட்டு இனிமே அப்படி செய்யாது, நல்லா இல்ல என்று ஒரு அறிவுரை சொல்லலாம். ஒரு மனைவி இடத்துல கூட நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம்? ஒரு ஆணவத்தோடு நடந்து கொள்கிறோம். ஆணவமா தெரிவது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்தாங்க? மக்கள்கிட்ட நீங்க எப்படி நடக்கிறீங்க என்பதுதான் அந்த பணிவு உங்கள்கிட்ட இருக்குது என்பதற்கு முக்கியமான அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். மக்காவில் இருக்கும்போது நடக்கிறது, மக்காவுக்கு போயிருக்கும்போது நடக்கிறது. அப்ப இரண்டு சாரார் அம்பு எய்கிற போட்டி, யார் நல்லா அம்பு எய்கிறது, வில்லில் அம்பிடுவாங்கல்ல, அதை நல்லா வில்லுல வச்சு அம்பு எய்கிறது யாருங்கிறதுக்காக வேண்டி இரண்டு அணியாக இருந்து கொண்டு குறி வைத்து என்ன செய்வாங்க? அம்பு எய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்ததுக்காக வேண்டி அந்த மக்கள் வேலையை நிப்பாட்ட அவங்க அம்பு எய்துகிட்டே இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க கிட்ட நல்ல வேலை செய்றீங்க, இஸ்மாயிலுடைய சந்ததிகளை, எல்லாம் இஸ்மாயில் மக்கள் தான், எல்லாரும் அங்க இருந்தவங்க எல்லாம் இஸ்மாயில் நபியுடைய வழித்தொண்டல் தான். இஸ்மாயிலுடைய சந்ததிகளே, உங்கள் தந்தை மிகச்சிறந்த அம்பு எய்யக்கூடிய வீரராக இருந்தார் இஸ்மாயில், நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க, அம்பு எய்து விளையாட்டு காட்டுங்கன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நானும் ஒரு அணியில சேர்ந்துக்கிறேங்கிறாங்க. அவங்க சாதாரண மக்கள், அவங்க அம்பு எய்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு கிரேட் இருக்கு, அப்படிதான் நினைக்கிறோம். இவங்களுக்கும் அந்தஸ்து இருக்கிறது, இவங்களுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. அஜர்த்துங்கிற ஒரு அஜர்த்தை கூட செய்ய விட மாட்டாங்க. கபடி விளையாட்டுல அஜர்த்து கலந்து, அஜர்த்து எப்படி கபடி விளையாடுவாருமாங்க? ரெண்டு பேர் கபடி விளையாண்டு இருப்பாங்க, நானும் ஒரு அணியில சேர்ந்துக்கிறேன்டா, அஜர்த்து எப்படி கபடி விளையாடலாம் என்று கேட்கிற அளவுக்கு நம்ம அப்படி ஆகி இருக்கிறோம். அவங்கள அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. உங்களை அஜர்த்துக்கெல்லாம் அஜர்த்து, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அஜர்த்துக்கெல்லாம் அஜர்த்து, ரெண்டு அணி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதை ஊக்குவிக்கிறாங்க. நல்ல விளையாட்டு, உங்க பாரம்பரியத்தில் இது உள்ளது, ரத்தத்துல ஊர்னது, இஸ்மாயில் இப்படிதான் செய்வாரு என்று சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா நான் ஒரு அணியில சேர்ந்துக்கிறேன்ட்டாங்க. சேர்ந்த உடனே அந்த அணிக்காரங்க என்ன செஞ்சாங்கன்னா அம்பு ஏறி நிப்பாட்டி விட்டாங்க. உங்களுக்கு எதிராக நாங்க எப்படி விளையாடுறது? நீங்க ஒரு பக்கம் சேர்ந்துட்ட பிறகு உங்களுக்கு எதிராக அந்த அணி தோத்து போச்சுன்னா நீங்க தோத்ததாகும்ல, அதை நாங்க செய்ய மாட்டோங்கிறாங்க.
உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அப்ப 2 பொதுவா நான் இருந்துக்கிறேன், நீங்க விளையாடுங்க. எதுக்கு அந்த மக்களோட மக்களை எப்படி கலக்குறாங்கன்னு பாத்தீங்களா? இப்படி தேவையா உங்களுக்கு? நம்முடைய அந்தஸ்து என்ன, இவங்க அந்தஸ்து என்ன? விளையாடக்கூடிய விளையாண்டு போறாங்க, நம்ம போய் சிம்மாசனம் உட்கார்ந்துக்குருவோம், நம்ம போய் ராஜாவா இருப்போம், நம்ம போய் கட்டளை போடுவோம் அப்படின்னு நினைக்காம இந்த மக்களோடு மக்கள் அவர்களுக்கு இருக்க முடிந்தது. அப்படி சொல்றாங்க படி புலான், நான் இந்த அணியோட சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப மக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அம்பு நிப்பாட்டாங்க. மாலக்கும் லா தர்மூன், ஏன் நீங்கள் அம்பு நிப்பாட்டி விட்டீர்கள்? நல்லத்தன விளையாடிட்டு இருந்தீங்க, நீங்கள் ஒரு அணியில் இருக்கும்போது நாங்க எப்படி விளையாடுவோம்னு சொன்ன உடனே அப்ப சொல்றாங்க, இருமு நீங்கள் விளையாடுங்க, ஆனா மாக்கும் குள்ளிக்கும், நாங்க உங்க எல்லாரோட இருந்துக்கிறேன் அப்படின்னா பொதுவுன்னு அர்த்தம். 1-2 அர்த்தம் கொடுக்கலாம், 2லையும் சேர்ந்துக்கிறேன், இது இந்த அணியில இதுல வந்து சேர்ந்துக்கிறேன், அந்த அணி அம்புடும் அதுல சேர்ந்துக்கிறேன் வச்சுக்கலாம், அல்லது பொதுவா இருந்துக்கிறேன் ஒதுங்கி கொள்ற அர்த்தம் வச்சுக்கலாம். 2 பேருக்கு நான் பொதுவா இருக்கிறேன் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இது புகாரியில 2899 ஹதீஸில் இருக்கிறது. இப்படியான தன்மை நம்மகிட்ட இருக்கிறதா? நம்ம அந்தஸ்தா இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் தெருவில் விளையாண்டா கூட சில ஊடகங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். பாப்பா வர்றன்னு ஓடுவாங்க, விளையாண்டுட்டு இருப்பாங்க, கபடி விளையாடுவாங்க, தெருவில் பந்து விளையாண்டு இருப்பாங்க. தகப்பனார் வர்றாருன்னு அடிச்சு பிடிச்சி ஓடுவான். ஏன்னு கேட்டா தகப்பனாருக்கு முன்னாடி விளையாடுறது இப்படியாக நம்ம கர்வத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். தகப்பன் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய பருவத்தில் விளையாடத்தானே செய்வாங்க. அது பிள்ளைகளுக்கு நாமளும் அப்படித்தானே செஞ்சிருக்கிறோம். அந்த வயசுக்குள்ள விளையாட்டை தப்பானது போய் கண்டிக்கலாம். ஒரு விளையாட்டு அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு கூட அரண்டு பிறண்டு ஓடக்கூடிய அளவில் பிள்ளைகளை வளர்க்கிற காட்சியை பார்க்கிறோம். ஒரு பிள்ளைகள்கிட்ட கூட நம்ம ஒரு பணிவாக அடக்கமாக இருப்பதில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தன்னை அவ்வளவு பெரிய அந்தஸ்து ராஜா, அவங்க தான் சக்கரவர்த்தி. 1 மாசம் மசீரத்த ஷஹரின், 1 மாசத்துக்கு தூரத்தில் உள்ளவன் பயப்படுறான். என் பேரை கேட்டால் ரசூல் அப்படி சொல்றாங்க, நுசிர்து பிர் ராபி மசீரத்தாக ஷஹரின், 1 மாச தொலைவில் இருப்பவன் பயணித்து 1 மாசம் ஆகும், அந்த தொலைவில் உள்ளவன் கூட முகமது வர்றான்னு பயப்படுறான். அப்படியான உதவி அல்லாஹ் செஞ்சிருக்கான்னு சொன்னாங்களே. அவ்வளவு பெரிய வல்லமை மிக்க ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களோடு மக்களா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்களோட சேர்ந்து நான் ஒரு அணியில விளையாண்டு கொள்றேன் சொல்வதற்கு அவசியம் என்ன? இவர்களை பார்த்தவொன்னு அவங்க விளையாட்டு நிப்பாட்டாம அவங்க விளையாண்டு கொண்டிருந்த காரணம் என்ன? இப்படி ரசூல் எதிர்பார்க்கல. நம்மளை உயர்வாக காட்டக்கூடிய எல்லாத்தையும் ஒழிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த அளவுக்கு நடக்கலன்னா நம்மகிட்ட என்ன பணிவு இருக்கிறது? அவங்க இப்படி நடக்க தேவையே இல்லை. அவங்களுக்கு கொடுத்த அந்தஸ்துக்கு, அவங்களுக்கு இருந்த தகுதிக்கு இப்படி இருக்க தேவையில்லை. ஆனால் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம என்ன பாடம் படிக்கணும்? அல்லாஹ்வுடைய ரசூலை விட நம்ம இன்னும் கொஞ்சம் படிவா இருக்கணும். அவங்களே இப்படி இருந்திருக்கிறாங்களே என்று இருப்பதற்கு பதிலாக நம்ம எல்லாத்திலையும் மேம்பட்டவர்களாக நம்மை காட்டி கீழே உள்ளவங்க அப்படிதான் நடக்கிறோம். அது ஒன்று பார்க்கிறோம். இது புகாரில் 2899 ஹதீஸில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க சந்தித்த மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு காலகட்டம் அகழ் யுத்தம். இந்த அகழ் போர் நடந்துச்சு இல்லையா, அஹ்ஸாப்ங்கிற யுத்தம். அந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமா ஒன்று திரண்டு வந்த ஒரு யுத்தம். மக்காக்காரம் பத்ரு உஹதெல்லாம் ஒரு குரூப்போட நடந்த ஒரு யுத்தம். இந்த அஹ்ஸாப் யுத்தம் என்று என்னன்னு கேட்டா, பல தரப்புல உள்ளவங்க ஒன்னா சேர்ந்து இவர் வளர்ந்துகிட்டே போறாரு, இவர் விடக்கூடாது, ஒளிச்சே கட்டணும் என்பதற்காக வேண்டி மக்காவில் சுத்தி உள்ளவன் போறோம் அவ்வளோ யூதர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டு பெரிய அணியாக திரட்டி கொண்டு மதீனாவை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். அப்ப அவங்களை எதிர்கொள்ள முடியாது. நம்பரை வச்சு அவங்க வந்திருக்கிற எண்ணிக்கையோடு பார்த்தோம் என்று சொன்னால் மதீனாவில் இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கையை வைத்து அவங்களை எதிர்கொள்ள முடியாது. அவர்கள் வருகிறார்கள் என்று வந்தவுடனே என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்கிறார்கள். வர்றாங்க, ஊருக்குள்ள நுழைந்தால் முடிந்தது, மதீனாவுடைய சகாப்தம் முடிஞ்சு போயிடும். மனித கணக்குப்படி, அல்லாஹ்வுடைய நாட்டு அது வேறு விஷயம். மனிதனுடைய கணக்கு பிரகாரம் அவங்க அவ்வளவு வலிமையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் ஒன்னா திரண்டு விட்டார்கள். அப்ப ஊரை முற்றுகையிட்டாலே போதும், சில ஊரை முற்றுகையிட்டாலே என்னவாயிரம் எல்லாமே பாதிக்கப்பட்டு போய்விடுவார்கள். அப்ப என்ன செய்யலாம்? ஊருக்குள்ள வரக்கூடாது, என்ன செய்யலாம் இருக்கா வேண்டி அகழி தோன்றாங்க. எந்த பக்கம் மதீனாவுக்கு வருவார்களோ அந்த பகுதிகள் எல்லாம் ஊருக்கு பக்கத்துல பெரிய ஆறு மாதிரி ஆழமாக தோண்டுகிறார்கள். ஏன் தோன்றாங்கன்னு கேட்டா, குதிரை ஒட்டகத்தெல்லாம் வருவான், அதுக்குள்ள இறங்க முடியாது, இறங்கினா மர ஏற முடியாது. ஒட்டகத்தோட வந்து அப்படி உள்ள விழுந்துறான்னு வைங்க, அது எப்படி மறுபடியும் ஏறி வர முடியும்? அப்ப வந்தவன் அப்படி தயங்கி நின்றுவான், ஒரு தொலைவில் தான் நின்று கொள்ளணுமே தவிர ஊருக்குள்ள வர முடியாது. அப்ப என்ன செய்யறாங்க? இரவு பகலா உட்கார்ந்து எல்லாரும் அகல் வெட்டணும் என்று முடிவெடுத்து மதீனாவை சுத்தி அகல் வெட்டுறாங்க. ஒரு ஊருக்கே அகல் வெட்டுறாங்க, எவ்வளவு டைம் எடுக்கும், எவ்வளவு கடினமான வேலை. அதுவும் ஒரு அடி 2 அடிக்கு இருந்தா சரியா வருமா? குதிச்சு ஒடியாந்துரும். அகலமும் நல்லா இருக்கணும், ஆழமும் நல்லா இருக்கணும். அகலமாகவும் ஆழமாகவும் வெட்டினால்தான், எவ்வளவு கணக்குல அதிச வரல,
நம்ம அறிவு சொல்லுது ஒரு போதுமான அகலம் இருந்தா தான் அது தாண்ட முடியாது. குதிரை எவ்வளவு அளவுக்கு பாஞ்சி தாண்டுமோ அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அகலுக்கு அர்த்தம் இல்லை. அந்த அகல் வெட்டுறது இருக்குன்னா வராம தடுக்கணும் என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா அகல் வெட்டுறாங்க. வெட்டும் பொழுது ஹதீஸ்ல வருது, ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் அஹ்ஸாப், அஹ்ஸாபுடைய நேரத்தில் பரா இப்னு ஆசிம் சஹாபி அறிவிக்கிறாங்க, அஹ்ஸாப் யுத்தத்தின் போது ரசூலுல்லாஹ் நான் பார்த்தேன், என்குலு துராப், மண்ணை அள்ளி அள்ளி சுமந்து கொண்டே கொட்டுறாங்க, வெட்டுறாங்க. மக்கள் வெட்ட தெரிஞ்சவங்க வெட்டுறாங்க. மண்ணை சுமக்கணும்ல, வேற பக்கம் கொண்டு கொட்டணும்ல, வெட்டின மண்ணை அப்புறப்படுத்தணும். அந்த அப்புறப்படுத்துவது ரசூலுல்லாஹ்வே சுமந்து எந்த அளவுக்கு என்றால் வக்கது வார துராபு பயாத இபுத்தைஹி, மண்ணு அவங்களுடைய அக்குன்லாம் படிக்கிற அளவுக்கு அப்படி அணைச்சு தூக்கிட்டு போவாங்கல்ல, அப்படி மண்ணை அணைச்சு தூக்கிட்டு போகும் பொழுது மண்ணு பூரா உடம்புறா படுற அளவுக்கு என்ன செய்யறாங்க, அவங்க வேலை செஞ்சதை பார்த்தேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டா ஒரே ஒரு ஆள் குறைஞ்ச என்ன ஆக போகுது, எல்லாரும் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஒரு ஸ்டூலை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு நல்லா பாருங்க நல்லா பாருங்கப்பா அப்படின்னு சொன்னா ஒரு ஆளுனால என்ன குறைஞ்சிடும், ஒரே ஒரு ஆள் அந்த அகல் வெட்டு எல்லாரும் வெட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்ததுனால இன்னொரு 100 பேர் உட்கார மாட்டாங்க. மக்கள் ஒத்துக்குருவாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் வேணாம், அவங்க சும்மா இருக்கட்டும் நினைக்குவாங்க. அவங்க உட்கார்ந்த காரணத்தால் மற்றவங்க உட்காராம போயிருவாங்களா, அந்த வெட்டாம போயிருவாங்களா, போக மாட்டாங்க. நம்ம ஒரு ஆள் தான் இதுல மிஸ் ஆ போவோம். அப்படி இருந்தும் கூட என்னுடைய பங்களி நான் இவங்கள ஒரு ஆளு, அந்த ஊரை காப்பாற்றுற கடமை இவர்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கிறது, எனக்கு கூடுதலாக இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகழ் வெட்டினார்களே. நம்ம அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்திருக்கிறோமா? நம்ம தெருவில் உள்ள சுத்தப்படுத்துறோம்னு சொன்னா அந்த கவுன்சிலர் நின்று இருந்தா வேடிக்கை பார்ப்பாரு. அது நம்ம ஒரு முக்கியமான அமைப்பின் தலைவராக இருந்தோம்னு சொன்னா நம்ம நின்று வேடிக்கை பார்ப்போம், நல்லா செய்யப்பா நல்லா செய்யுங்க அப்படிதான் அப்படின்னு பேசுவோமே தவிர நம்மளும் அதில் ஒருவராக இருந்து செய்திருக்கிறோமா? செய்ய மனசு வருதா? ஏன் மனசு வர மாட்டேங்குது? நம்மளை பத்தி உயர்வான எண்ணம் உள்ளத்தில் இருக்குது. நம்மளை அறியாமலேயே இவன் வேற நம்ம வேற, இவனும் தான் செய்யணும், நான் அதை செய்யணும், நான் எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் அது மாதிரியாக அதிகமான மக்களா நடக்க முடியவில்லை. அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நம்ம அல்லாஹ்வுடைய ரசூல்ங்கிற வஹியை சொல்ற வேலை அவ்வளவுதான். வஹியை சொல்ல வேண்டிய இடத்தை சொல்லிட்டு போயிருவோம். மன்னர் என்பது நாட்டை காப்பாற்றுறது, சட்டத்திட்டங்களை பேணக்கூடிய ஒரு வேலை, அதை செய்யும்போது அதை செய்வோம். இப்ப நெருக்கடி வரும்போது எல்லாரும் களத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அப்ப நாமளும் தான் நிற்க வேண்டும் என்று அந்த மக்கள் எப்படி மண் சுமந்தார்களோ அதே மாதிரி மண் சுமந்தார்களா இல்லையா? இது புகாரில 2837வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தார்களோ இந்த மாதிரி நடந்தா தான் நம்மகிட்ட பணிவு இருக்குன்னு அர்த்தம். எந்த ஒரு சபைக்கு போனாலும் சரி, 10 பேர் வேலை செய்யறாங்களா, நம்ம ஒரு ஆள் போயிட்டோமா 11 ஆள் நம்மளும் சேர்ந்து செய்யணும். நம்ம உட்கார்ந்து இருந்துடக்கூடாது. விருந்தாளியை ஒருத்தங்களை அழைக்கிறோம் என்றால் அவன் சாப்பிடணும் உபசரிப்பான், அது அல்லது எல்லாருமா சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பணிகளாக இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்தில் நம்ம ஒரு உத்தரவு போடக்கூடிய ஆளாக இல்லாமல் அந்த அந்தஸ்து நம்மகிட்ட இருந்தாலும் அந்த ஒரு பவர் நம்மகிட்ட இருந்தாலும் மக்கள் அப்படி நம்ம மதிச்சாலும் அவங்கள ஒரு ஆளாக போய் நிக்கணும். நமக்கு உடல்நிலை சரியில்லை ஏழலங்கிறதுக்காக முதியவர்கள் ஒதுங்குற மாதிரி ஒதுங்கினால் அந்த கணக்கு வேற பெருமையில வராது. எல்லாரையும் போல நீங்கள் இருந்து கொண்டு அதை செய்ய தவறினோம் என்று சொன்னால் நம்ம பணிவு இல்லைன்னு அர்த்தம், அடக்கம் இல்லைன்னு தன்னடக்கம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அதிசயித்து போகுது. உலகம் என்ன செய்யுது, என்னடா இவ்வளவு அந்தஸ்துல ஒரு மனிதருக்கு இப்படி நடக்க முடிகிறது என்றால் எதுக்கு? இதெல்லாம் கதையை கேட்டு போறதுக்கு ரசூலுல்லாஹி வரலாறு ஹசனா அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட அழகான முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. இதை செஞ்சாங்கன்னா நீங்க செய்யுங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது, அவங்க செஞ்சதெல்லாம் செய்யுங்க. அப்ப இப்படி நடங்கன்னு நல்ல பொதுவா கட்டளையிட்டான்ல. அப்ப உங்கள் வாழ்க்கையில் இப்படி நடக்கணுமா இல்லையா? மீலாதவர்களை புகழ்ந்து பேசிட்டா போதுமா? அதான் ரசூலுல்லாஹ்வுக்குரிய கண்ணியமா? அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஒரு பணிவு நம்மள்ட்ட என்ன செய்யணும், அதிகரிக்க வேண்டும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனசுடைய வீட்டுக்கு போவாங்க. அனசு சஹாபி, அவர் சின்ன வயசுக்காரர். அவருக்கு ஒரு சின்ன தம்பி ஒரு பையன் இருந்தான். போகும் பொழுது அந்த பையன் ஒரு குருவியை வளர்த்துக்கிட்டு வந்தான். ஒரு குருவி வளர்த்து விளையாடிட்டு இருப்பான் அந்த பையன். குருவி வளர்க்கறதுக்கு மார்க்கத்தில் கூடும், அது ஒழுங்கா சித்திரவதை பண்ணாம அதெல்லாம் கவனித்துக் கொண்டால் மார்க்கத்தில் கூடும். அந்த குருவி வளர்க்கும் போது என்ன செய்ய, குருவி செத்து போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்த வீட்டில் அந்த அனஸ் வீட்டுக்கு போய் அந்த பையனை கூப்பிட்டு, பையன் பேர் அபு உமைர், அபு உமைரே மாஃபால நுகைர், உன் குருவி என்னப்பா ஆச்சுன்னு கேட்கறாங்க. சின்ன பையன் அனசே சின்ன ஆள், அவருக்கு தம்பினா எப்படி சின்ன ஆளா இருப்பாரு. அவரிடத்துல போய்கிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டு நீ குருவி வச்சிருந்து என்ன ஆச்சு என்னப்பா ஆச்சுன்னு அதை அக்கறை விசாரிக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு குருவி செத்து போனது போய் பெரிய ஆள் விசாரிப்பாங்களா?
இதை போய் ஏன் விசாரிக்கிறாங்க? யாரு விசாரிப்பாங்க? அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் அந்த விசாரிப்பாங்க. அந்த குடும்பத்தில் ஒருவர் அந்த என்ன தம்பி வச்சிருந்து என்னாச்சுன்னு கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படிதான் இருந்தாங்க. எல்லாத்தையும் குடும்பத்தில் ஒருவர் மாதிரி ஆன காரணத்தினால்தான் அந்த சின்ன பையனுடைய ஒரு குருவி சம்பந்தமாக கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அதை விசாரிக்க முடிந்தது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜித் நபவியில ஒரு கருப்பு நிற மனிதர் பள்ளி வாசல கூட்டி பெருக்கிக்கிட்டு இருந்தார். திடீர்னு மூத்தா போயிட்டார் போல இருக்கு. ஒரு நாள் காலையில பாக்குறாங்க, ஆளை காணோம். அன்னை காலையில பாக்குறாங்க, இரவுல இறந்து போய்விட்டாரு. காலையில பார்த்தா கூட்டுற ஆளு எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. கூட்டி பெருக்கிட்டு இங்க காணோம் கேட்கிறாங்க. அவர் நேத்த மூத்த ராத்திரி அடைக்கிட்டோமே அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லவில்லையா? மற்றவங்க இறந்தாங்கன்னா நான் தொழுவிக்கணும்னு சொல்லுவீங்க, என்னுடைய பிரார்த்தனைக்கு விரும்புவீங்க, இதே எனக்கு சொல்லவில்லை என்று கேட்டுவிட்டு அவரை எந்த இடத்துல அடக்கம் பண்ணீங்க? அந்த இடத்துக்கு போய் கபர்கிட்ட நின்று ஜனாசா தொழுகிறாங்க. என்னுடைய துஆ அவருக்கு கிடைக்கணும், எல்லாரும் கிடைச்ச மாதிரி அவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஏன் இதை போய் விசாரிக்கிறாங்க? சாதாரண கூட்டி பெருக்கிற ஒரு ஆள் தானே, அதுக்கு நம்ம என்ன அந்தஸ்து வச்சிருக்கிறோம்? அப்படிப்பட்டவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அதை மக்கள் மறைக்கிறாங்க. அப்பட ஆதன் துமூனி, எனக்கு நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா என்று சொல்லிவிட்டு துல்லூனி அலா கபரிஹி, கபர் எங்கன்னு காட்டுங்க, நான் போய் தொழுகிறேன்னு சொல்லி அவருக்கு தொழுவிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் பணிவுண்ட. பணிவுக்கு அர்த்தம் என்ன? நம்ம மூத்துக்கு போற கூட அளவு வச்சிருக்கோம். காயிபு ஜனாசா பணக்காரனுக்கு தொழுவோம், மன்னர்களுக்கு தொழுவோம், யாரும் சாதா மக்களுக்கு கிடையாது. அப்படி மார்க்கத்தில் இல்ல. காயிபு ஜனாசா தொழுவிக்காட்டி தான் காயிபு ஜனாசா உண்டு. ஆனா நடைமுறையில் என்ன இருக்கு? முக்கியமானவர்களை மூத்தா போயிட்டாருன்னு வைங்க, அவ்வளவு பள்ளிவாசலும் ஜனாசா தொழுவாங்க. இது அற்பத்திலும் அற்பமாக கருதப்பட்ட ஒரு ஆள் இறந்திருக்கிறாரு. அவருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துஆ கண்டிப்பா கிடைக்க வேண்டும். எல்லாருக்கும் கிடைச்ச ஒன்று இவருக்கு இல்லாமல் ஆக்கி விட்டார்கள் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னு கேட்டா கபர் எங்க என்று காட்டி செய்கிறார்கள். இன்னும் அடக்கத்திற்கு இன்னும் பல சான்றுகள் இருக்கிறது. நம்ம தெளிவுபடுத்த வேண்டும், பண்பட வேண்டிய விஷயமா இருக்கிறதுனால அடுத்தடுத்த வாரங்களில் இதன் தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.